ஃபஸ்ட்டு லைனில் தேவன் ஆவி பிதாவின் மகிமை அப்படின்னு இருக்கு. அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறார், பிதாவின் மகிமையில் இருக்கிறார். இந்த தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஏன்னா இவர் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், சாவாமை உள்ளவர், அதாவது நித்திய பிதா. இந்த தேவன் அதாவது பிதாவின் மகிமையில் ஆவியாக இருக்கிற தேவன், யோவான் 4:23 படி தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்படி இந்த ஆவியான தேவன் தேவனாகிய கர்த்தராக வெளிப்படுகிறார். தேவனாகிய கர்த்தராக வெளிப்படுகிறார். எப்படி? பரிசுத்த தூதருடைய மகிமையிலே வெளிப்படுகிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குறார். அதாவது தேவனாகிய கர்த்தராக வெளிப்பட்டு தன்னுடைய வார்த்தையினால வானத்தையும் பூமியை உண்டாக்குறார். சகல ஜீவன்களையும் அவர் உண்டாக்குறார் வார்த்தையினால. அதனால தான் நம்ம பார்க்குறோம், யோவானில் பார்க்குறோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படி உண்டாக்கினவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனால் உலகமும் அவரை அறியவில்லை. இப்படி தேவனாகிய கர்த்தராக வார்த்தையாக இருக்கிற இந்த பரிசுத்த தூதருடைய மகிமையில் இருக்கிறவர் தான் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையில் கொடுத்தவர். இந்த தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே தரிசனமானார். பழைய ஏற்பாட்டை பார்த்த எல்லாருமே இந்த தேவனாகிய கர்த்தரை தான் பார்த்தாங்க, தூதர் மகிமையில் பார்த்தாங்க. அடுத்து இந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்னும் தமது மகிமையை குறைத்து, அதாவது மனுஷகுமாரனுடைய மகிமையில வெளிப்படுகிறார். 3வது லைன் பாருங்க, 3வது லைன். கர்த்தராகிய கிறிஸ்துவாக வெளிப்படுகிறார், மாம்சமாக வெளிப்படுகிறார், மனுஷகுமாரனுடைய மகிமையில இருக்கிறார். நல்லா பாருங்க, தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய கிறிஸ்து. இந்த தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அது லைன். அடுத்து இந்த தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அடுத்து இந்த கர்த்தராகிய கிறிஸ்து நமக்காக நம்மளை மீட்கும்படி பரிகாரியாக இரட்சகராக வெளிப்படுகிறார், மாம்சத்தில் வெளிப்படுகிறார், மனுஷகுமாரன் மகிமையில் வெளிப்படுகிறார். இந்த பரிசுத்த தூதருடைய மகிமை என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மட்டும் பார்க்க முடியும். ஆனால் அந்த மனுஷகுமாரனுடைய மகிமை எல்லாரும் பார்க்கலாம். அதாவது இந்த பூமியில் இருந்த எல்லாருமே பாவிகளும் பார்க்க முடியாது. அவர் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானான்னு பார்க்குறோம். எப்படி மாம்சத்தில் அவர் வெளிப்படுகிறார். எப்படி தாவீதின் சந்ததியின் வேறா வெளிப்படுகிறார், தாவீதின் சந்ததியில் பிறக்கிறாரு. அதாவது யூதருக்கு ராஜாவாக, இந்த யூத ஜனங்களுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னை யூதருக்கு ராஜாவாகவும் மேசியாவாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேலுக்கு ராஜா தான். அவர் சிலுவையில் அடிக்கும்போது இவர் இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். மேசியான தீர்க்க தரிசனம் அர்த்தம். அதாவது அவரால் அந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த மேசியாவை குறித்து சொல்லப்பட்டுள்ள எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேற்றும்படி இவர் வரார். இப்படி இருக்கிறவர் தன்னுடைய கிரியையினாலும் தன்னுடைய அற்புத அடையாளங்களினாலும் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் யூத ஜனங்கள் விசுவாசிக்கிறார். ஏன்னா அவங்க யூதருக்கு ராஜானா ஏதோ பெரிய ராஜ பரம்பரையில் வருவார்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவர் பரலோக ராஜா அப்படிங்கிற ஞானம் இல்லாதனால, அவங்க இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதனால இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை அவங்க விசுவாசிக்கல. அதனால் இந்த